ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் ஆசையானலில் வேகுதி இளமை நாவல் பகுதி 11. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். படுக்கையில் வீழ்ந்து கிடக்கும் இனியாவுக்கு ஆறுதல் கூற வசீகரனுக்கு விருப்பம்தான். ஆனால் சில இடங்களில் எந்த ஆறுதல் வார்த்தையும் மனபாரத்தை குறைப்பதில்லை. இதயத்தில் இருந்து வருவது போல் கண்களில் இருந்து வழியும் கண்ணீருக்கு மட்டுமே வேதனையை குறைக்கும் சக்தி உண்டு என்று வசீகரனுக்கு நன்றாகவே தெரியும். அவளுக்கு இப்போது தனிமை மிகவும் அவசியம் என்பதும் அவனுக்கு தெரியும். அதனாலேயே அவள் அருகில் அவன் வரவில்லை. அவளை அப்படியே விட்டுவிட்டானே தவிர வெளியே எங்கும் போகவில்லை. அவனது அறையிலேயே முடங்கி கிடந்தான். ஒரு 8 மணி ஆன போது ஸ்மிதாவிடமிருந்து அவனுக்கு அழைப்பு வந்தது. யோசனையோடு செல்லை பார்த்தவன் அழைப்பை ஏற்றுக்கொண்டான். சொல்லு ஸ்மிதா. நான் ஃப்ரீயா இருக்கேன் வசி. நான் கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்துடுறேன். நீங்க வந்துடுறீங்களா? நேத்தே கூப்பிட்டுருப்பேன், ஆனா புது மாப்பிள்ளையாச்சே, எப்படி கூப்பிடுறது? வீட்டுலதான் ஃப்ரெண்ட்ஸ் உறவுக்காரங்க எல்லாரும் இருந்திருப்பாங்க. உங்க மனைவி மிஸ்ஸஸ் இனியா என்ன சொல்றாங்க? உங்களை நெருங்க விடலையாமே? அவன் பதில் கூறவில்லை. உங்க மௌனமே என்னுடைய கேள்விக்கு பதில் ஆயிடுச்சு வசி. என்ன ஸ்மிதா, நீ என்ன வேவு பாக்குறியா? வேற என்ன பண்றது வசி? எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனாலேயே உங்களை விட்டு கொடுக்க எனக்கு கொஞ்சமும் மனம் இல்ல. நீங்க தான் அடுத்த கனியை தேடி போயிட்டே இருப்பீங்களே. எனக்கு கொஞ்ச நாள் தான் அவகாசம் இருக்கு. அந்த கொஞ்ச நாள எவ்வளவு யூஸ் பண்ணிக்க முடியுமோ அவ்வளவு நான் யூஸ் பண்ணிக்க வேண்டாமா? உங்கள மாதிரி ஒரு ஆம்பளை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். உங்க மனைவி இனியாவை பத்தி விசாரிச்சேன். நீங்க பல பெண்களோட தொடர்பு வச்சிருக்கிறதாலேயே உங்க காதல முறிச்சுக்கிட்டு போனவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப கூட ஒரு பாதுகாப்புக்காக தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு யாரோ சொல்லி என் காதலியும் வந்து விழுந்தது. சரி, அதை விடுங்க. நீங்க கெஸ்ட் ஹவுஸ் வரீங்க தானே? வரணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா சாரி, இன்னைக்கு முடியாது. ஏன்? இப்ப என்னுடைய அருகாமை இனியாவுக்கு ரொம்ப அவசியம் ஸ்மிதா. அவதான் உங்களை கண்டுக்கவே மாட்டேங்கிறாளே. உதாசீனப்படுத்துறதா கேள்விப்பட்டேன். அப்புறம் என்ன? நீ முதல்ல போனை வை, நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். அழைப்பை துண்டித்தவன் எழுந்து இனியாவின் அறைக்கு வந்தான். எப்போதும் தலையணையில் முகம் புதைத்து அழுது கொண்டுதான் இருக்கிறாள் இனியா. அதை கண்டதும் அவன் மனம் கலங்கிவிட்டது. இத்தனை நேரம் அழுது கொண்டிருக்கிறாள் என்றால் அவள் வேதனை எந்த அளவு தீவிரமாக இருக்கும் என்று அவனுக்கு புரிந்தது. அப்போதுதான் அவனை விட்டு விலகும் போதும் அவனை உயிராக நேசித்ததாக அவள் கூறிய அந்த வார்த்தைகள் அவன் செவியில் ஒலித்தது. என்று அர்ஜுனை இழந்து இப்படி துடிப்பவள் தன் இழப்புக்காக எப்படி துடித்திருப்பாள்? அவன் கால்கள் அவளை நோக்கி அடியெடுத்தது. இனியா அர்ஜுன் மீது வைத்த பாசம் தன்னை அகற்றி நிறுத்த அவளுக்கு துணை நின்றிருக்கலாம். ஆனால் அது இப்போது இல்லை என்று ஆகிவிட்டது. அப்படி என்றால் அவளது இப்போதைய நிலையில் அவள் கண்டிப்பாக தன் மீதுதான் சாய்ந்தாக வேண்டும். இந்த தருணத்தை தவறவிட்டால் தன் காதலை அவளுக்கு புரிய வைக்க வேறு ஒரு வாய்ப்பு தனக்கு அமையாது என்று நினைத்தவன் அவளை நோக்கி அடியெடுத்தான். அப்படியே நின்றவன் தலையை மட்டும் திருப்பி திறந்திருக்கும் வாசலை பார்த்தான். திரும்பி வந்து கதவை சாத்தி தாளிட்டவன் அவளை நோக்கி நடந்தான். படுக்கையில் குப்புறப்படுத்திருப்பவள் தலையணையில் முகம் புதைத்து அழுது கொண்டுதான் இருக்கிறாள். அவள் அருகில் வந்தவன் அவள் தோளில் கை வைத்தான். ஆதாரம் இல்லாமல் தள்ளாடும் கொடியாக தான் இப்போது அவள் நிலை இருக்கிறது. தலையை திருப்பி பார்த்தவள் வசீகரனை கண்டது சட்டென்று எழுந்து அவனை கட்டிக்கொண்டாள். அவளை ஆறு தழுவி அவள் பின் கழுத்தில் இதழ் பதித்தவன் இதழ்களை அகற்றாது மெல்ல கழுத்தை இதழ்களால் வருட அந்த வருடலில் லயித்தவள் அவன் தோளில் சாய்ந்து விழிகளை மூடிக்கொண்டாள். சில நொடிகளிலேயே அவள் மனபாரம் மெல்ல குறைவது போல் அவளுக்கு தோன்றியது. அவன் இதழ்கள் இப்போதும் அவள் கழுத்தை இதமாக வருடி கொண்டுதான் இருக்கிறது. அந்த வருடல் அடங்கி கிடக்கும் அவள் உணர்ச்சிகளையும் ஆசைகளையும் தூண்டிவிட ஆறுதலை நாடிய அவள் மனம் அந்த ஆறுதலை பாசமாக காதலாக அவனிடம் பெற விரும்பி ஏங்கி நின்றது. அதை வசீகரனும் உணர்ந்தான். பாவை அவளை அழகான ஒரு வீணையாக மெல்ல மீட்ட ஆரம்பித்தான். அவன் விரல்கள் அவள் உணர்ச்சிகளின் கம்பியை மெல்ல மெல்ல மீட்ட மது உண்ட வண்டாகி அவன் மீது பாதி மயக்கத்தில் சாய்ந்தவளை மெல்ல படுக்கையில் சாய்த்தவன் எதற்கும் இணங்கி கிடக்கும் பாவை அவளின் வெள்ளை ஆடைகளுக்கு விடுப்பு கொடுத்து அனுப்பிவிட்டு அவள் மேனியில் ஆடையாக படர்ந்தான். திகட்டாத தேனவளை விடிய விடிய புசித்தவன் விடிந்த பின்னும் விட மறுத்து தன் அணைப்பிலேயே வைத்துக் கொண்டான்.
அவளுக்கும் அவனை விட்டு செல்ல விருப்பம் ஏது? அவன் மார்பிலேயே மயங்கி கிடந்தாள். அவள் செவியில் மெல்ல இதழ் பதித்தவன், ஊட்டி போலாமா என்று கேட்டான். அவனை இறுக்கமாக கட்டி அணைத்துக் கொண்டவள் மெல்ல தலையை உயர்த்தி அவனை பார்த்தாள். போலாம், ஆனா உங்களை இப்படியே கட்டி பிடிச்சிட்டு இருக்கணும் போல இருக்கு வசி, கொஞ்சலாக கூறியவளின் செவ்விதழை கவ்வியவன், இவ்வளவு ஆசையை வச்சுக்கிட்டு எப்படி என்னை விட்டு பிரிஞ்சிருக்க உன்னால முடிஞ்சது? இப்பவும் என்ன தொட்ட இந்த கைகள் இன்னொருத்திய தொடாதுன்ற நம்பிக்கையில தான் உங்களுக்கு இணங்கி கிடக்கிற வசி. அந்த வார்த்தைகளில் எச்சரிக்கை பிரதிபலித்தது. அந்த நம்பிக்கையை பொய்யாக்கிட மாட்டீங்க தானே? அவன் பதில் கூறவில்லை. பதில் சொல்ல நீங்க தயங்கலாம் வசி, ஆனா என்னுடைய நம்பிக்கையை நீங்க பொய்யாக்கிட்டா அந்த கணம் இந்த அணைப்புல இருந்து விலக நான் தயங்க மாட்டேன். அப்புறம் இந்த ஜென்மத்துல நாம 2 பேரும் ஒண்ணு சேரவே மாட்டோம். உங்க மனைவியா இந்த வீட்டுலதான் இருப்பேன், வெள்ள சேலையோட. உங்க நிழலை கூட என்ன தொட அனுமதிக்க மாட்டேன். புரிஞ்சதா மை டியர் வசி? அவன் அதற்கும் பதில் ஒன்றும் கூறவில்லை. உங்க எந்த தேவையையும் மனைவியா பூர்த்தி பண்ண நான் இங்க இருக்கேன். அத மறந்து பின்னாடியாவது போனீங்க அவ்வளோதான். அவன் மீசையை பிடித்து இழுத்தபடி அவள் கூற, ஏய் வலிக்குது இனியா? அவள் கையை தட்டி விட்டான். ஓகே, நான் உன்னை மறந்து யார் பின்னாடியும் போகல. ஆனா இனியா, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். இந்த விஷயத்துல உங்ககிட்ட டைம் கேக்குறத நினைச்சு எனக்கே வெக்கமா தான் இருக்கு. ஆனாலும் சரின்னு சொல்லிட்டு தப்பு பண்றதை விட டைம் கேக்குறது தப்பு இல்லையே. தப்பு தான் வசி. இதை எந்த மனைவியும் அனுமதிக்க மாட்டா. நான் அனுமதிக்கவே மாட்டேன். புரியுதா? எனக்கு நீங்க மட்டும்தான், அதே மாதிரி உங்களுக்கு நான் மட்டும்தான் இருக்கணும். புரியுதா? புரியுது. சரி, எப்ப ஊட்டி போலாம்? இன்னைக்கே, இப்பவே கிளம்பிடலாம். லக்கேஜ் எல்லாம் கார்ல தானே இருக்கு. குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம். ஓகே, அப்ப சரி வா குளிக்கலாம். அவளை தூக்கி கொண்டு குளியலறையை நோக்கி அவன் நடக்க, முகம் சிவந்தவள் அவன் மார்பில் முகம் புதைத்தாள். ஊட்டி புறப்படும் முன் மிகவும் முக்கியமான வேலையாட்களுக்கு இனியாவின் எண்ணெய் கொடுத்தவன், ஏதாவது அவசரம்னா மட்டும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, கொஞ்ச நாள் என்னுடைய செல் சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கும் என்று கூறிவிட்டு செல்லை சுவிட்ச் ஆஃப் செய்து வைத்தான். ஊட்டியை அடைந்த இருவரையும் நிழலாக பின்தொடர்ந்தாள் ஸ்மிதா. அவளுக்கு வசீகரன் என்றால் அப்படி ஒரு போதை. அவன் தன்னை விட்டு விலகுகிறான் என்பதை அவளால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை. அவனை மீண்டும் தன் வலையில் வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்தோடுதான் அவர்களை நிழலாக பின்தொடர்ந்து ஊட்டிக்கே வந்து விட்டாள். 1 வாரமாக தான் ஸ்மிதாவோடு அவன் உறவில் இருக்கிறான். மற்ற பெண்களைப் போல அல்ல, ஸ்மிதா அவனை குஷிப்படுத்துவதில் கை தேர்ந்தவளாகவே இருந்தாள். அது அவனுக்கும் பிடித்து போனதால் உறவை சில காலம் கொண்டு செல்லலாம் என்று நினைத்தவன் அதை அவளிடமும் கூறியிருந்தான். அப்படி இருக்கும்போது திடீரென்று இனியாவின் ஊடுருவல் ஸ்மிதாவுக்கு சிறிது கூட பிடிக்கவில்லை. இவள் யார் தங்களை பிரிக்க என்ற எண்ணம் அவளுக்கு. அதுவே இனியா மீது கோபமாகவும் விரோதமாகவும் மாறிவிட்டது. ஊட்டியை அடைந்த வசீகரனும் இனியாவும் ஒன்றாக ஊர் முழுவதும் சுற்றி திரிந்தனர். வசீகரன் ஒரு காதல் மன்னன் என்றே கூற வேண்டும். அவன் எதை செய்தாலும் அதில் ஒரு காதல் ஸ்பரிசம் இருக்கவே செய்யும். இனியாவோடு ஒன்றாக அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போது கூட அவன் கரம் இனியாவின் இடையை சுற்றி இருக்கும். இல்லை கால் மீது கால் வைத்திருப்பான். இல்லை அவள் கரத்தை பற்றி அவள் விரல்களை இதமாக வருடியபடியேதான் பேசுவான். அதே போன்று அந்த அளவு காதலை இனியாவிடமிருந்து அவனும் எதிர்பார்க்கிறான். அதை இனியாவும் புரிந்து வைத்திருக்கிறாள். அவனோடு ஒட்டி உரசிதான் அமர்வாள். அவன் தலைமுடியை வருடுவது, அவன் மார்பில் விரலோட விடுவது என்று அவனை தன்வசப்படுத்தியே வைத்துக் கொண்டாள். அவனுக்கு என்ன பிடிக்கும் என்பதை அவனிடம் கேட்காமலே புரிந்து கொண்டவள் அதற்கேற்றாற் போல் நடந்து கொள்ள அவள் மடியில் ஒரு குழந்தையாக மயங்கி கிடந்தான் வசீகரன். ஒரு மனைவி தன் கணவனுக்கு படுக்கை அறையில் தாசியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வைத்தது 100க்கு 100 உண்மை என்பதை புரிந்து கொண்ட இனியா அவனிடம் அப்படியே நடந்து கொண்டாள். 2 வாரங்கள் ஊட்டியில் இனியாவோடு தனிமையில் கழித்த வசீகரன் இனி ஒரு பெண்ணின் நிழலை கூட தொடக்கூடாது என்று முடிவும் செய்திருந்தான். அது எந்த அளவு சாத்தியம் என்று காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். இருவரும் இன்று கோவை திரும்பிவிட்டனர். வசீகரனின் மார்பில் சாய்ந்து அவன் மார்பில் கோலம் போட்டுக் கொண்டிருந்தாள் இனியா. தன் செல்போனை கையில் எடுத்தவன் இன்று இப்போதுதான் அதை ஆன் செய்கிறான். முதல் அழைப்பை ஸ்மிதாவிடம் இருந்து வர பதறி போனவன் அழைப்பை துண்டிக்க முயல அவன் கையில் இருந்து செல்போனை பறித்த இனியா ஸ்பீக்கரில் போட்டு அழைப்பை ஏற்றுக்கொண்டாள். ஹலோ வசி, இத்தனை நாள் ஏன் செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருந்தீங்க? தேரல் தோய்த்த குரல் எதிர்முனையில் இருந்து ஒலிக்க,
இந்த குரலே அவரை தூக்கி சாப்பிடும் போல இருக்கு. இனியாவின் மனதில் பயம் தலை தூக்கியது. ஹலோ மிஸ் ஸ்மிதா, நான் வசீகரனுடைய மனைவி இனியா பேசுறேன். பிளீஸ் இனிமே என்னுடைய கணவரை தொல்லை பண்ணாதீங்க. ஓ, மிஸ்ஸஸ் வசீகரன். அவர் பக்கத்துல இல்லையா? இருக்காரு. ஏன் அவர் பேச மாட்டாரா? பேசுவாரு. அவனிடம் செல்லை கொடுத்தாள். ஸ்மிதா, சாரி, இனிமே எனக்கு கால் பண்ணாத. என்ன, புது மனைவி கிட்ட நான் குடுக்கிற போதையை விட அதிக போதை கிடைக்குதோ? அதெல்லாம் கொஞ்ச நாளுக்கு தான் வசி. கேள்விப்பட்டது இல்லையா? ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், அவ்வளவுதான். ஆனா வசி, இதெல்லாம் மத்த ஆம்பளைங்களுக்கு சொல்லப்பட்டது. நீங்க ரொம்ப ஸ்பெஷல். அத்தனை நாள் எல்லாம் நீங்க தாக்கு பிடிக்க மாட்டீங்க. நான் உங்களுக்காக காத்திருக்கேன் வசி. ஐயோ என்றவன் ஸ்பீக்கரை அணைக்க இனியா ஸ்பீக்கரை ஆன் செய்தாள். உங்க இனியாவை விட என்கிட்ட போதை அதிகம் வசி. அவளை நீங்க தான் கட்டி பிடிக்கணும், அவளை நீங்க தான் கொஞ்சணும், எல்லாத்தையும் நீங்க தான் செய்யணும். இங்க அப்படி இல்லையே வசி. எந்த ஆணும் பொண்ணை எப்படியெல்லாம் சந்தோஷப்படுத்துறானோ அதே மாதிரி அவளும் தன்னை சந்தோஷப்படுத்தணும்னு ஆசைப்படுவான். வெறும் மரக்கட்ட மாதிரி கொடுக்கற எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்படியே படுத்து கிடக்குற மனைவிய எவனுக்கு பிடிக்கும் சொல்லுங்க? இந்த ரகசியம் எல்லா பொண்ணுங்களுக்கும் தெரியறது இல்ல. தெரிஞ்சுக்கிட்ட பொண்ணுங்க புருஷன் இன்னொருத்திய தேடி போக இடம் கொடுக்க மாட்டாங்க. இது உங்க இனியாவுக்கு தெரியுமா? மிஸ் ஸ்மிதா, இந்த ரகசியம் உங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம ஊர் பொண்ணுங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். என் புருஷனை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். ஆனாலும் சில சில்மிஷம் பிடிச்ச பொண்ணுங்க வலையில நம்ம ஆண்கள் போய் சிக்கதான் செய்யறாங்க. அப்படி சிக்காம பாத்துக்கவும் எனக்கு தெரியும். அப்புறம் என்னுடைய கணவருக்காக நீங்க காத்திருக்கிறதா சொன்னீங்கல்ல, சாரி, நீங்க அவருக்காக காத்திருக்க வேண்டாம். வேற ஆளை பாருங்க. அழைப்பை துண்டித்தாள் இனியா. ஆனாலும் மனதின் ஒரு மூலையில் பயம் அப்படியே உறைந்து கிடந்தது. முதல்ல அந்த ஸ்மிதா நம்பரை பிளாக் பண்ணுங்க, எரிச்சலோடு கூறினாள் இனியா. வேண்டாம் இனியா, அவ வேற நம்பர்ல இருந்து கூப்பிடுவா. அதனால அவ நம்பர் அப்படியே இருந்துட்டு போட்டோம். கூப்பிடும் போது அவதான்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? நீ ஏன் தேவையில்லாம அவளை பார்த்து பயப்படுற? எந்த பிரச்சனையும் இல்ல, நான் பாத்துக்கிறேன். உத்தம புத்திரனுங்களையே நம்ப முடியாது சார். உங்களை எப்படி நம்ப சொல்றீங்க? குறும்பாக இனியா கேட்டாலும் அந்த வார்த்தையில் பயம் ஒளிந்து கிடப்பதை வசீகரன் உணர்ந்தான். அவன் மனதிலும் பயம் இல்லாமல் இல்லை. ஸ்மிதாவை எப்படி எதிர்கொள்வது என்று அவனுக்கும் தெரியவில்லை. இனியா கூறியது போன்று உத்தம புத்திரர்களையே நம்ப முடியாது, தன்னை தன்னாலேயே நம்ப முடியாது. பிறகு எப்படி இனியா நம்புவாள்? நடந்தாலும் அவன் சமாளித்து விடுவான். ஆனால் இனியா கூறியது போன்று இந்த வீட்டிலேயே இருந்து கொண்டு வெள்ளை சேலை கட்டிக்கொண்டு தன்னிடமிருந்து விலகி இருந்தால் அதை எப்படி அவனால் தாங்கிக் கொள்ள இயலும்? அதை எண்ணும் போதுதான் பயமாக இருக்கிறது. சரி, வருவது வரட்டும் என்று தன்னையே சமாதானம் செய்து கொண்டான் வசீகரன். பகுதி 11 நிறைவடைந்தது. பகுதி 12 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.